கர்த்தருடைய பரிசுநாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து மூலமாக இணைய கத்தை நீங்க உதவி செய்தே அதுக்கு நமக்கு நன்றி. இந்த நேரத்திலோட கத்தாவே நாங்கள் எங்களோட பேசுறது கேட்க எங்கள் செவிகளை திறந்த முடியாது. அடியனை மறைத்து நீ வெளிப்படும் இயேசு நாமத்தில் ஜெபங்களின் நல்ல தகப்பாரு. ஆமென். நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி மத்தேயு 24வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இந்த வேத பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வந்து எருசலேம்ல இருக்கிற அந்த தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த தேவாலயத்தினுடைய பிரம்மாண்டத்தை, அதாவது அதனுடைய அந்த அழகை குறித்து சீஷர்கள் இயேசுவினிடத்துல சொல்றாங்க. இந்த ஆலயம் வந்து ஏரோதுவினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஏரோது ஒரு யூதனால ஒரு ஏதோமியன். ஆனால் அவன் யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக இந்த ஆலயத்தை அவன் கட்டி கொடுத்திருந்தான். அந்த ஆலயம் வந்து மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருந்தனால அதனுடைய அதை குறித்து சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க பார்க்கிற இந்த கல்லெல்லாம் வந்து ஒரு கல்லு மீது இன்னொரு கல் இல்லாத அளவுக்கு வந்து இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த வார்த்தைகளானது கிபி 70ஆம் நூற்றாண்டில் ரோம சேனை டைட்டஸ் என்ற தளபதியின் கீழ் முற்றிலுமாக சூறையாடப்பட்டது. அந்த டைட்டஸ் பின்னாட்கள்ல ரோம பேரரசனாக மாறுகிறார். இப்படியாக இயேசு சொன்ன அந்த வார்த்தை வந்து கிபி 70ஆம் நூற்றாண்டுல வந்து நிறைவேறுது. அதுக்கப்புறம் ஒலிவமலைக்கு போன பிறகு சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவில கேட்கறாங்க, இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும், இதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்துல வந்து சீசர்கள் வந்து கேட்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், உங்களை யாரும் வஞ்சிக்காதபடி நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, யுத்தங்கள் அதிகரிக்கும், அதனால இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் வந்து வேதனைகளின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்றாரு. அதோடு இல்லாம நிறைய உபத்திரவங்கள் இருக்கும் உங்களுக்கு. விசுவாசத்தை விட்டு நிறைய பேர் விலகி போயிருவாங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமங்கள் நாட்டுல பெருகி போகும். பாபமான அந்த அன்பு கூட இருக்காது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து சொல்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். இதான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக்கும் கூட இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது. பலர் கருத்துக்களை சொல்றதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். கொரோனா வந்தப்போ நிறைய பேர் வந்து 4வது முத்திரை உடைக்கப்பட்டது, சிலர் வந்து 5வது முத்திரை உடைக்கப்பட்டது சொல்லி இப்படி பல காரியங்களை வந்து சொன்னாங்க. இந்த கடைசி காலத்தை நம்ம வந்து ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா வந்து நம்முடைய விசுவாசத்துல நம்ம வந்து தவறுவதற்கு அல்லது தேவனுடைய வசனங்களை நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா நிருபங்கள்ல இருந்தே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை பார்த்தோம். கிட்டத்தட்ட 2000 வருஷமா வந்து இந்த கடைசி காலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. இந்த கடைசி காலம் எப்ப ஆரம்பிச்சிச்சு, எப்ப முடியுது, எப்ப முடியும், ஆரம்பிச்சது நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும். எப்ப முடியும் அப்படிங்கிறதும்
நமக்கு தெரியும். ஸோ சபை எப்ப ஆரம்பிக்குதோ அதே நேரத்துல அந்த கடைசி காலமும் வந்து ஆரம்பிக்குது. ஸோ பொதுவா சாதாரணமா வந்து இந்த தானியலுடைய 70 வாரங்கள், நீங்க தானியல் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 25வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்ல 7 வாரங்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த 7 வாரங்கள் வந்து எருசலேம்ல சாலமோனால் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு அது மீண்டும் கட்டி எழுப்புற அந்த நாட்களை குறிக்கிறது தான் வந்து அந்த முதல் 7 வாரங்கள். அதாவது ஒரு வாரம் என்பது 7 வருடங்கள், மொத்தம் 49 வருஷம். ஸோ அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக கட்டளை பிறக்கப்பட்டதுல இருந்து அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் வந்து 49 வருஷம் எடுத்துக்கொள்ளுது. இதை நம்ம எல்லாரும் தெரிந்தது. எஸ்ரா நெகேமியா காலகட்டத்தில் வந்து இது வந்து எருசலேம் நகரமும் எருசலேம் தேவாலயம் வந்து மீண்டும் கட்டப்படுகிறது. ஸோ அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவம் வந்து 62 வாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. அந்த 62வது வாரத்தினுடைய கடைசியில மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிறது ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை குறிக்கிறது. அதோட அந்த 62 வாரங்கள் நிறைவடைகிறது. ஸோ அந்த 62 முதல்ல ஒரு 7, 69, கடைசியா 70வது ஒரு வாரம் மீதி இருக்குது. ஸோ இந்த 70வது வாரத்துல தான் வந்து நம்ம வந்து உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த 69 வாரங்களுக்கு முடிவுக்கும் 70வது வாரத்தின் துவக்கத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து அது ஒரு இடைவெளி. ஸோ இந்த இடைவெளியின் கால அளவு வந்து நமக்கு தெரியாது, அது நமக்கு கொடுக்கப்படலை. ஒருவேளை அது கொடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு சச்சரவுகள் வந்து நிச்சயமா இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து கூட பரமேறும் பொழுது சீஷர்கள் கேட்ட அந்த கேள்வியை வந்து நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். நீர் எப்பொழுது இஸ்ரவேலருக்கு திரும்பவும் ராஜ்யத்தை கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இயேசு கிறிஸ்துடைய பதில் வந்து இந்த காலங்களையும் நேரங்களையும் அறிவது உங்களுடைய வேலை அல்ல. சோ இன்னைக்கு வந்து இந்த கடைசி காலத்தை வச்சு பலர் இந்த கால அளவுகளை வந்து இதுவரைக்கும் தவறாக போதித்தவர்கள் அனைவரும் உண்டு. பலர் வெளிப்படையா இந்த தேதியில இயேசு கிறிஸ்து வருவார், இந்த தேதியில சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி மோசம் போனவர்கள், மோசம் போக்கினவர்கள் அனைவரும் உண்டு. சோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சீஷர்களுக்கு அவர் சொன்னப்போ இது எல்லாமே நடக்கும், இதெல்லாம் முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லல, இதெல்லாம் வந்து வேதனைக்கான ஆரம்பம். சோ நம்ம வந்து அந்த முடிவு காலத்துல தான் இருக்கிறோம். அது நம்ம இல்ல, சபை ஆரம்பித்த அந்த நாட்கள்ல இருந்து, அந்த நாள்ல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் நிச்சயமா அது வந்து கடைசி காலம் தான். ஸோ அந்த 70வது வாரத்தின் ஆரம்பம் தான் வந்து இந்த கடைசி காலம், அதாவது இந்த இடைவெளியினுடைய முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் வந்து யுத்தங்கள், அதுக்கப்புறம் விசுவாச துரோகம், அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புறது, ஸோ பஞ்சம், கொள்ளை நோய், ஸோ இதெல்லாம் வந்து நாட்டுக்கு விரோதமா நாடு யுத்தம் செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்கக்கூடிய ஒரு காரியங்கள். ஸோ இப்போ கூட நமக்கு தெரியும், ரீசெண்டா போயிட்டு இருக்க அந்த வார், யுஎஸ் ஈரான். ஸோ இந்த வார் கூட ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் வந்து வெளிப்படுத்தின வசனங்களை எடுத்து அதை விளக்குனாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து இந்த சூழ்நிலையில விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், ஆண்டுடைய வசனங்கள் நாம நிலைத்து இருக்கணும் அப்படிங்கறதா வந்து இயேசு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. தவிர நான் இந்த டேட்ல, இந்த மாசத்துல, இல்ல இந்த வருஷத்துல வருவேன் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படலை. ஸோ இந்த கால கணிப்புகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதில்லை, அது நமக்கான வேலையும் இல்லை. ஸோ நமக்கான வேலை என்பது இதெல்லாம் நடக்கும் பொழுது நாம வந்து ஆண்டுடைய வசனத்துல நாம உறுதியாக நிற்கணும். இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டுடைய வருகை இன்னும் சமீபமா இருக்குது அப்படிங்கிறத நாம் அறிந்து உற்சாகமுள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கறதா வந்து நம்ம வந்து இதுல இருந்து
கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு பல பல பேர் இந்த கடைசி காலத்தை குறித்து மோசம் போனவர்கள் உண்டு. ஒரு சம்பவம் நிச்சயமா சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு ஒரு ஊழியக்காரர் வந்து இன்னைக்கு ராத்திரி வந்து இயேசு கிறிஸ்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொத்து, அவங்களுடைய ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாள், குறிப்பிட்ட அந்த நாள்ல வந்து எல்லாரும் அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த சர்ச்சில் உள்ள எல்லாம் கதவு பூட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ராத்திரி ஃபுல்லா போயிட்டு ஒண்ணுமே நடக்கல. ஸோ அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல யார் வீட்லயும் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே திருட்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து நடந்த சம்பவம். எனக்கு வந்து அந்த பேர் மட்டும் மறந்து போச்சு, இல்லைன்னா நான் பேர் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படியெல்லாம் வந்து மோசம் போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு மனிதன், அது சரித்திரத்திலே இடம்பெற்று நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ அவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா ஒரு கூட்டம் மக்களை கூட்டிட்டு தனியா ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு அங்க வச்சு பலரை, அதுக்கப்புறம் அவர் அங்க வச்சு எல்லாரையும் பயங்கரமா கொடுமைப்படுத்தி ரொம்ப வேற மாதிரி அவர் நடந்திருக்காரு. அதுவும் வந்து நியூஸ் பேப்பர்ல கூட வந்துருக்கு. சோ இந்த கடைசி காலத்தை குறித்து நம்மள யாரும் மோசம் போக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ நம்ம வந்து இந்த டேட்ல ஒருத்தர் ஆண்டவர் வாராரு அப்படின்னு சொல்றவரை நம்ம முதல்ல நம்ப கூடாது. ஸோ அதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படிப்பட்ட போதனைகள் நிச்சயமாக வேதத்துல எங்கேயுமே கொடுக்கப்படல. ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிற ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஸோ அவர் வருவார். அந்த சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கான அந்த இடைவெளியின் கால அளவு நமக்கு தெரியாததுனால, ஸோ அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுமை. ஸோ நம்ம பொறுமையா வசனத்திலையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிற அந்த காரியங்களையும் நாம் உண்மையாய் வாழ்வதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல இருந்து நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்தபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதில் நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு காரியம் வந்து 12வது வசனம், அனைவருடைய அன்பு தணிந்து போகும். ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த அன்பு அப்படிங்கிறது வந்து ஆவிக்குரிய உலகத்துல அல்லது நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துற அந்த அன்பு இல்லை, சாதாரணமாவே இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறவுல இருக்கிற அந்த அன்பு கூட வந்து இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருந்தார். இன்னைக்கு நம்ம நிச்சயமா இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம், அப்பா அல்லது மகன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்யறது, அல்லது பையன் தாயை கொலை பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான ஒரு அன்பு கூட இந்த உலகத்துல மறைஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறத வெளிப்படுது. ஸோ இன்னும் கிறிஸ்துவனுடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் எவ்வளவு கொடூரமாக இந்த அன்பற்ற நிலை இருக்கும் அப்படிங்கிறத நாம யூகிக்க முடியும். ஸோ இந்த சூழ்நிலையில இந்த பாவங்கள் வந்து, இந்த அக்கிரமங்கள் நிச்சயமாக நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போய்கிட்டு இருக்கும். அதனால்தான் வந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தை முடிக்கும் போது வந்து யோவான் இப்படியாக எழுதுவார், நீதிமான் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22:11 எழுதியிருக்கிறத நாம பார்க்க முடியும். சோ விசுவாசிகளாக நாம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம், அவிசுவாசிகளுடைய வாழ்க்கை முறையோ அல்லது அவருடைய செயல்பாடுகளையோ கண்டு நாம் விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி தேவனுடைய வசனத்திலே நாம வந்து உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கிற காரியம். ஸோ தன்னுடைய சீஷர்களை அவர் எச்சரித்ததற்கான ஒரே காரணம், அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதெல்லாமே நடக்கும்.
இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அதுக்கப்புறம் நிச்சயமா இந்த உலகத்துல மீதி இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ விசுவாசிகளை நாம் நிச்சயமா ஆண்டவரோடு கூட நிச்சயத்துல இணைந்திருப்போம். ஸோ அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அது வரைக்கும் இந்த உலகத்துல நாம இருக்கும்பொழுது நாம் கடைசி காலத்தை குறித்ததான அந்த கட்டுக்கதைகளுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஸோ நிறைய ஊழியர்கள் கூட வீழ்ச்சி அடைகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் காரணமே அவங்களுடைய விசுவாசம் வசனத்தின் உறுதிப்படாதவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். ஓகே, அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சுவிசேஷம் அறிவித்தல். ஸோ நம்மளுடைய வேலையை எவ்வளவு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன நடந்தாலும் தொடர்ந்து நாம சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஸோ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. ஸோ 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஸோ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பல பேர் இன்னும் நிறைய இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, அதனாலதான் இயேசு கிறிஸ்து வரல, அதனால இன்னும் இயேசு கிறிஸ்து வர இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் ஆண்டோடைய வருகையை குறித்த அலட்சியம் செய்கிறவங்களும் உண்டு. அப்போஸ்தலர் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்படின்னா அவங்கள விட்டு தள்ளி நாம 2000 வருஷம் கழித்து வாழ்கின நாம் அதை விட அதிகமா நாம எதிர்பார்க்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து வர இன்னும் நாள் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக நமக்கு அந்த எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஸோ நம்ம எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய வருகையை நாம எதிர்பார்த்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், நம்முடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஸோ சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடங்களும் இருக்குது. ஸோ ஆண்டவர் அந்த தன்னுடைய வேலையை செய்வதற்கு ரொம்ப காலம் எடுக்கிறது இல்லை. அவருடைய வேலையை அவர் செய்து முடிப்பதற்கு குறுகிய நேரங்கள் போதுமானது. ஏன்னா அவர் அந்த கால அளவு அப்படிங்கிறது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, ஒரு நாள் 1000 வருடங்களை போலவும் 1000 வருடங்கள் ஒரு நாளை போலவும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ நம்ம கால்குலேஷன் படி அவருடைய காலங்கள் நிச்சயமாக கிடையாது. ஸோ அதனால சுவிசேஷம் அந்த நாட்டுக்கெல்லாம் அறிவிக்கப்படல, இந்த மக்களுக்கு அறிவிக்கப்படல, அதனால இப்போதைக்கு ஆண்டவர் வரமாட்டாரு, இன்னும் வர ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக அலட்சியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நாம இந்த பகுதியில இருந்து நாம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடங்கள்ல ஆண்டவர் எந்த இடத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நாம உண்மையாய் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். நிச்சயமாக தேவன் அதற்கான பலனை கொடுப்பார். ஸோ இந்த பகுதியில நாம என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவமான இந்த உலகத்துல சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த அழைப்புல நாம எச்சரிக்கையோடு உறுதியாக நிலைத்திருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. ஸோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை பார்த்து அவர்கள் இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களை பார்த்து நாம் வழி விலகி விடாதபடி ஆண்டோடைய வசனத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருக்க அவரிடத்துல நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த கடைசி காலத்தை குறித்து அதற்கான
சரியான பதில்களை நம்ம வேதத்துல இருந்து பெற்றுக்கொள்வதுதான் சரியா இருக்கும். ஸோ வெளியில இருந்து பல யூகங்கள், பல தேதிகளை சொல்லியிருக்கிறத நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்வது வேதத்தின் அடிப்படையில சரியாக இருக்காது. ஏன்னா ஆண்டவரே வந்து அந்த டேட்டை வந்து சொல்லல, அல்லது அந்த அவர் சொன்ன எல்லா காரியங்களும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனால அது அந்த முடிவு அப்படிங்கிறது எப்ப வேணாலும் இருக்கலாம். நமக்கான அந்த இடைவெளிக்கான அந்த கால அளவு நமக்கு வெளிப்படுத்தப்படாதனால அது நமக்கான ஒரு சோதனை, அது நமக்கான ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இயேசு தெளிவா சொல்றாரு, இது உங்களுக்கான காரியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், நமக்கு கால அளவு தெரியாதனால நம்முடைய ஒரே வேலை நம்ம பொறுமையா ஆண்டுடைய வசனத்துல நிலைத்திருக்கு. அதனால்தான் வந்து இதுல அனைவருடைய பொறுமை விளங்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். ஸோ நம்முடைய பொறுமைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த காலதாமதத்தில் நிச்சயமாக தெரிய வரும். ஸோ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த உலகத்துல ஒரு நிச்சயமற்ற உலகத்துல ஆண்டோடைய வசனத்துல நிலைத்திருக்க, அவரிலே நிலைத்திருக்க, விசுவாசத்திலே தொடர்ந்து வளர, அன்புகள் குறைந்து போகிற இந்த உலகத்துல ஆண்டோடைய அன்பை தொடர்ந்து வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, இந்த கடைசி காலத்திலே மனிதர்கள் தங்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக, உண்மை மகிமைப்படுத்த வாழ்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க, அதிலே தொடர்ந்து வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது. இந்த நேரத்தோட கர்த்தாவே, கல்வெட்டு மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியர்களின் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறுகிற எல்லா ஊழியர்களிலும் கர்த்தர் இதுவரை இருந்து வழிநடத்தி அதற்காக நமக்கு நன்றி. தொடர்ந்து வழிநடத்தல் இருக்க முடியாதிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊழியர்களிலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தாவே நீர் அது காலத்திலே சந்தித்து வழிநடத்த ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்க பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இன்னும் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த நீர் பயன்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுடைய தேவையையும் நீங்க சந்திக்க முடியாது சொல்லிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தகப்பன இந்த ஊழியத்தை நடத்துகிறார் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கும், நீர் அவர்களை வழிநடத்த முடியாது. இந்த நாளை இந்த கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும். இந்த நாளின் எல்லா வேலைகளையும் செய்ய எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்த முடியாது. எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நாமத்தில் ஜெபங்கள். ஆமென்.